வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ நம்மளோட சேனல்ல யூஜி டிஆர்பி கேஸ் அப்டேட் பிடிபிஆர்டி 2023 பத்தி நிறைய போட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட சேனல்ல வந்து ரெண்டு விஷயம் தான், எப்போ ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வரும், எப்போ பிஜிடிஆர்பி வரும், இல்ல கேஸ் அப்டேட் என்ன, மதுரை கேஸ் என்னாச்சு மேடம், இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு. ஸோ ஒரு உறுதிப்படுத்தாம எந்த தகவலும் சொல்லக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் இருந்தோம். ஸோ சில விஷயங்களை உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஆர்பி ரிலேட்டட் நியூஸ் அப் டு டேட் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் டிஎன்டெட் 2024 பிஜிடிஆர்பி 2024க்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டு இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மதுரை கேஸ். ஸோ சென்னை கேஸ்ல வந்து சென்னை கேஸ் அதோட தொடர்புடைய பிடிபிஆர்டி 2023 தொடர்புடைய எல்லா கேஸுமே டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இந்த நியூஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மதுரை கேஸ் என்னாச்சு அப்படிங்கும்போது அதுக்கான ப்ரூஃபோட நான் உள்ள சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தும் பாத்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் இருக்குமா, இந்த கொஸ்டினும் எல்லாருமே கேட்குறீங்க. ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் அப்படிங்கிறது டெஃபினெட்லி இருக்கும். அதாவது இந்த எக்ஸாமை பொறுத்து இப்ப பிடிபிஆர்டி ஃபிக்சேஷன் நடந்திருக்கு. இந்த இயர்க்கான பிடிபிஆர்டி ஃபிக்சேஷன்ல 3500க்கு மேல வந்து பிஆர்டியோட நீட் இருக்கு, அதாவது நீட் இருக்கு. அவங்கள பழைய இப்ப ஒர்க்ல இருக்கிற பிஆர்டிஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்கூல்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க பிஜியா இருந்தாங்க அப்படின்னா, அதாவது அவங்களோட பிஆர்டியா கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறவங்கள போக சொல்லியிருக்காங்க. அந்த சர்ப்ளஸ் கவுன்சிலிங், டிப்ளாய்மெண்ட் கவுன்சிலிங், இது எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த வேகன்சி இன்க்ரீஸ் வந்து இப்ப லாஸ்டா வந்து ஒரு ஜிஓ வந்து வந்திருக்கு. ஸோ ஃபிக்சேஷன் ஃபார் பிஆர்டிஸ், மெயினா பிஆர்டி, ஏபிஓ, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இதுல ஒரு வேகன்சி இன்க்ரீஸ் இருக்கும். ஸோ அடுத்ததா பார்த்தா, ஸோ கண்டிப்பா சொல்லணும்னா 3500ங்கிறது வந்து ஓவரால் டோட்டல் நீடு. அதுல வந்து பிக்சேஷன் பண்ணதுக்கு போக மீதி ஒரு சர்ப்ளஸ் வரும்போது, இதெல்லாம் நிரவல் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் முடிச்சு எக்ஸஸ் வரும்போது இந்த போஸ்டிங்கோட பிஆர்டி இன்னும் கொஞ்சம் பேர் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பிஆர்டி கம்பல்சரி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ ஓவராலா பிஆர்டியா செலக்ட் ஆகுறதும் சரி, பிடியா செலக்ட் ஆகுறதும் சரி, சோ அந்த போஸ்டிங் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படிங்கறத இன்னைக்கு வந்து தகவல். இந்த பிடி பிக்சேஷன், அதாவது பிஆர்டி பிக்சேஷனை பொறுத்து. சோ இது கண்டிப்பாவானா அது அடுத்த கட்ட நகர்வை பொறுத்து தான் சொல்ல முடியும். ஸோ இதுக்கப்புறம் இந்த மதுரை கேஸ் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தோம். இந்த கேஸ்ல வந்து சென்னை கோர்ட்டோட தீர்ப்பை முன்னிட்டு வந்து அதை ரெஃபர் பண்ணி மதுரை கேஸை வந்து இது கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே வீடியோல. ஸோ இதுல என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த சிங்கிள் பெஞ்ச், மதுரையில கொடுத்த சிங்கிள் பெஞ்ச் கோர்ட்ல வந்துட்டு கேஸ் ஸ்டேட்டஸ் எப்படின்னா, நெக்ஸ்ட் டேட் இஸ் நாட் கிவன். ஸோ அர்ஜென்ட் இந்த டேட்ல வந்து சொல்லணும் அப்படின்னு அவங்க கொடுக்கல. இப்ப அடுத்த கட்டமா நமக்கு டைம் எடுக்கிறது, டிஆர்பி வந்து அதுக்கான முயற்சி எடுக்கும்போது உடனே இந்த பழைய கேஸோட ரெஃபரன்ஸை வந்து பார்த்து இதை வந்து கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். ஸோ இன்னொன்னு முக்கியமா பாத்தீங்கன்னா, இப்போ வந்து கோர்ட்ல வந்து ஒரு நியூஸ் நானும் பார்த்தேன். ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்ல பார்த்தோம் போது வக்கீல், அதாவது அட்வொகேட்ஸ் வந்து ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஜூலை 12ல இருந்து திரும்ப அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஜூலை 12 வரைக்கும் அப்படின்றது ஒரு இது போட்டிருந்தாங்க. ஸோ அதனால கூட நமக்கு லேட் ஆகலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். அடுத்ததான் நம்ம கவனத்துல கொள்ள வேண்டிய இந்த அட்வொகேட் ஸ்ட்ரைக்கு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்து டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்கும் நமக்கு நடந்துட்டு இருக்கு. இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து எப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்னா, ஜூலை 20 வரைக்குமே பிடி பிஆர்டி கவுன்சிலிங் இருக்கு. அதுல நீட் போஸ்ட் நிறையவே காமிச்சிருக்காங்க. அதாவது வேக்கண்ட் போஸ்ட், இப்போ வந்து எல்லாரும் ஒரு பிளேஸ்ல இருப்பாங்க, அப்ப அதுல வேக்கண்டா இருக்கிற பிளேஸ தான் வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி காமிக்கும். அப்படி பார்க்கும்போதே நிறைய வேகன்சி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பாயிண்ட் தான். இந்த நெக்ஸ்ட் கேஸ் இஸ் நாட் கிவன் அப்படின்றதுல வந்து டிஸ்போஸ்ட் அப்படின்னு வரல அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா, இன்னும் அந்த கேஸை எடுத்து ரெஃபர் பண்ணி பழைய சென்னை கேஸோட ரெஃபர் பண்ணி
இதுக்கு டிஸ்போஸ்ட் அப்படின்னு தீர்ப்பு, அதாவது தீர்ப்போ ஆர்டரோ கொடுக்கல. சிங்கிள் பெஞ்ச்ல இன்னும் கொடுக்கல, அது உண்மைதான். ஆனா வந்து அது சீக்கிரமே அதை கவனத்துக்கு ஜட்ஜோட கவனத்துக்கு கொண்டு போனா தான் அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த ஆக்ஷன் வந்து டிஆர்பி தான் இப்ப கொண்டு போக வேண்டியது இருக்கும். அப்ப அதை கொண்டு போகும்போது உடனடியா அது வந்து நமக்கு ஃபேவரா முடியறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இப்போ இதுல நமக்கு வந்து லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எந்தெந்த டேட்ல வந்து ஒவ்வொன்றுமே வந்திருக்கு, என்ன ஹானரபிள் மிஸ்ஸஸ் ஜஸ்டிஸ் ஆர்என் மஞ்சுளா அவங்களோட இதுல தான் வந்திருக்கு. ஸோ ரெகுலர் லிஸ்ட் 26 வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸ் நம்பர் இதெல்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களோட ரெஃபரன்ஸுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயமா நம்ம எதுவுமே எடுத்துக்க முடியாது. கேஸ் நெக்ஸ்ட் டேட் நாட் கிவன். அப்ப இதை எடுத்து அவசர வழக்காவோ இல்லை இந்த இடத்துல இது முடிச்சிட்டோம், நாங்க இது வந்து வெளியிடணும் செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு கேட்கிற பட்சத்துல அதுக்கான அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது மதுரை கேஸ் பத்தி நம்ம சொல்லியிருக்கோம், வேகன்சி இன்க்ரீஸும் சொல்லியிருக்கோம். ஸோ பிஆர்டி பிக்சேஷன்ல இருந்து இப்ப இருக்கிற போஸ்டிங் அண்ட் பிக்சேஷனுக்கு அப்பாற்பட்டு நமக்கு இன்னும் என்ன போஸ்டிங் நீடு வருதுன்னா ஒரு 100 to 300 வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். ஸோ டிரான்ஸ்பர் இப்ப நம்ம இந்த ஃபைனல் லிஸ்டுக்கு வந்து நம்ம ரொம்ப பதட்டப்படவோ பயப்படவோ தேவையில்லை. ஏன்னா நமக்கு டிரான்ஸ்பர் கவுன்சிலிங் வந்து ஜூலை 20 வரைக்கும் இருக்கு, பிடி டிரான்ஸ்பர் கவுன்சிலிங். அதுக்கப்புறமும் நீங்க பிஜிஸோட கவுன்சிலிங் இருக்கு. இப்போ நடுவுல உங்களுக்கு வந்து பிஜிஸ் வந்து ப்ரமோஷன் பேனல் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ப்ராசஸ் போயிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம வந்து டிரான்ஸ்பர் கவுன்சிலிங்க்கு அடுத்து வந்து வேகன்சி இன்க்ரீஸ் இது எல்லாமே எப்பனா உங்களுக்கு ஜூலை லாஸ்ட் வீக்ல தெரிய வரும். ஃபைனல் லிஸ்ட் இப்ப ஃபைனல் லிஸ்ட்லாம் விட்டு லேட் பண்றதுக்குலாம் வேலையே இல்லை. ஃபைனல் லிஸ்ட் விட்டாங்க, நைட்டு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த நாளுக்கும் அதுக்கு அடுத்த நாளும் உங்களுக்கு கவுன்சிலிங்கான வாய்ப்பு தான் அதிகம். சோ அதனால பயப்பட வேண்டியது இல்லை. அதுக்கு அடுத்து சுப்ரீம் கோர்ட் பத்தியும் நம்ம லாஸ்ட் வீடியோல பேசியிருந்தோம். நிறைய பேர் அதை பத்தின விளக்கங்களும் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேக்குறீங்க, மேடம் இப்படி போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி. சோ ஏற்கனவே ஒரு சிங்கிள் கேஸ் வந்து டிஸ்போஸ் ஆயிருக்கு. இன்னொரு 2 தீர்ப்பு வந்து காமிச்சுதான் இதை டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டாஃப் செலக்ஷன் கமிட்டி சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்த தீர்ப்பு. அதனால இந்த சுப்ரீம் கோர்ட்ல எந்த அளவுக்கு இது கரெக்டா நடக்கும் அப்படின்றது தெரியாது. அதனால இன்னொரு ஸ்டேக்கான வாய்ப்பு இப்போதைக்கு கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா ஸ்டே கொடுக்க முடியாது அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுக்கு வந்து செலக்ஷன் லிஸ்ட் வந்து கண்டிப்பா ஜூலை லாஸ்ட் வீக்ல செலக்ஷன் லிஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். சிவி கேண்டிடேட்ஸ் வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸ் எல்லா ப்ராசஸ் ரிமார்க்ஸ் எல்லாமே அவங்க டிஆர்பில கிரீவன்ஸ் போட்டு எல்லாமே ஒண்ணா கரெக்டா கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. சர்டிபிகேட் கொடுக்காதவங்கள வாங்கி பார்த்து அதுல அக்செப்ட் அப்படின்னா அக்செப்ட் பண்றாங்க, இல்லைன்னா இல்ல, எல்லாமே ப்ராசஸ் நடந்துட்டே தான் இருக்கு கிரீவன்ஸ் செல்ல இருந்து. ஸோ அந்த நியூஸும் வந்துச்சு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு இதற்கான செலக்ஷன் லிஸ்ட் வந்து நம்ம ஜூலை லாஸ்ட் வீக் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் அப்பாயின்மெண்ட் வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்டா ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ மேடம் சிவி கேண்டிடேட்ஸ்க்கு ஆதரவாக ஒன் சைடாவே பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. இதை போட்டதுக்கு அப்புறம் எனக்கு தெரியும். ஆனா ஆக்சுவல் ஃபேக்ட் அதுதான். இதுக்கு முன்னாடி நடந்த ஆர்கியூமெண்ட்டையும் நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நடந்த கேஸ் டிஸ்போசலும் நம்ம கவனிச்சிருக்கோம். இதேதான் நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்க போறாங்க, இதேதான் அடுத்தடுத்து வரப்போகுதுன்னு தெரியும் போது அதை கரெக்டா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணணும். யாரா இருந்தாலுமே மூவ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட தான் இங்க இதை பதிகிறமே தவிர யாரையும் ஹர்ட் பண்ற நோக்கத்தோட கிடையாது. அதனால நம்ம BT-BRT 2023 UG TRB list selection provisional list we expect before August, ஜூலை லாஸ்ட் வீக்ல வந்துடும். அண்ட் அப்பாயின்மெண்ட் வந்து ஆகஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ஆகஸ்ட் 15க்குள்ள கொடுத்துடலாம், ஆகஸ்ட் 15 அன்னைக்கு கொடுக்கலாம் அப்படின்ற நிறைய இருக்கு. ஸோ இந்த டேட் இன்னொன்னு சொல்றேன் நானு, டேட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து எப்போ லிஸ்ட் வெளியிடுறாங்க, எப்போ கவுன்சிலிங்கிறதுக்கு ஒரு டேட் எல்லாம் கிடையாது. அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு வேணா உங்களுக்கு டேட் வைக்கலாமே தவிர கவுன்சிலிங் நடந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி ஆயிடும். அதனால வந்து
எல்லாருமே ரொம்ப இத இத நினைச்சு கவலைப்பட வேண்டியது இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்த கட்டத்துக்கு தான் நான் போயாகணும் அப்படின்னு இருக்கிறவங்க தயவு செய்து மூவ் ஆன் பண்ணுங்க. எக்ஸாம்ஸ்க்கு படிக்க ஆரம்பிங்க. இல்ல அப்படிங்கும் போது என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறத நீங்க இது பண்ணிக்கோங்க. சோ அடுத்து நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ்ல பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, டிஎன்டெட். ஸோ பிஜிடிஆர்பி டிஎன்டெட் 2024க்கான கைடன்ஸ் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது நம்மளோட கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா, டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.